Students, இப்போ வந்து example 2.26 தான் பார்க்க போறோம். So in what time, அதாவது என்ன will, அதாவது 5600 amount 60720, அதாவது இந்த amount இந்த rupeesக்கு எப்போ மாறும் 6% interest போட்டோன்னு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இது 6/100, principal amount வந்து 5600, amount வந்து எவ்வளவு 6720, ரைட். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா? a மைனஸ் பி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6720 மைனஸ் 5600. அப்போ எவ்வளவு? 1120. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா p n r by 100 equal to 1120. ஓகே, டன். p ஓட வேல்யூ 5600. ஒன் செகண்ட் வெயிட். p ஓட வேல்யூ என்னது? 5600. ஓகே, பட் புக்கில் வந்து எதனால் சார்? பட் இதில் புக்கில் வந்து எனக்கு டவுட்டு. உங்கள் மேம் கிட்ட உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்டே கேளுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5600 தான். பட் புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 60715 எடுத்திருக்காங்க. அது என்ன ரீசன்னால எடுத்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். புக்கில் மேபி தப்பாக கூட எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி என்னோட வேல்யூ நம்மளுக்கு எதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆரோட என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ என்னது? 6/100, ரைட், ஈக்குவல் டு 1120, ரைட். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண பாருங்கள். இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் கேன்சல். அப்போது 56 இன்ட்டு n இன்ட்டு 6 ஈக்குவல் டு 1120. இப்போ n மட்டும் வேணும். 1120 டிவைடட் பை 56 இன்ட்டு 6. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள். இது அடிச்ச எவ்வளவு? 20 டைம்ஸ் வரும். ஸோ இது 20/6. சிம்பிளிஃபை பண்ண என்னது? 10/3. ஸோ 10/3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதினா முடிஞ்சு. ஸோ 10/3 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 10/3 3 டைம்ஸ் 9, ரிமைண்டர் 1. அப்போது 1/3 இயர்ஸ். தட்ஸ் ஆல்.